everyone, welcome to our channel PGTRB Zoology class. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆம்பியாக்சஸ். ஓகே, ஸோ அதனுடைய பொது பண்புகள். ஓகே, ஆம்பியாக்சஸினுடைய பொது பண்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய எக்ஸ்டர்னல் கேரக்டர், இன்டர்னல் கேரக்டர்ஸ். ஓகே, அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதனுடைய உள் அமைப்பு வெளிப்புற அமைப்பு வந்து எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் அதனுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் டோட்டலாக வந்து அதனுடைய இந்த பொதுவான பண்புகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போலாம் வந்து நாங்கள் போடக்கூடிய அவ்வளோ வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகி நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, so let us come to the lesson. So general characters of Amphioxus. Okay, so இந்த Amphioxus பார்த்தோம் அப்படின்னா வந்து புரோட்டோகார்டேட்டு கீழே வருது. ஸோ ஃபைலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்டேட்டா. ஓகே, ஸோ கார்டேட்டான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து அதுக்கு நோட்டோகார்டு இருக்கிறதுனால அதை வந்து கார்டேட்டா கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய பெக்கூலியர் கேரக்டர் என்ன அப்படின்னா வந்து த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த நோட்டோகார்டு எக்ஸ்டெண்ட் இன்டு த ஹெட். ஓகே, ஸோ அந்த நோட்டோகார்டு வந்து எங்கே வர எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அதனுடைய தலைப்பகுதி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா தெரியும். ஸோ அதனுடைய முன்பகுதி. ஓகே, நோட்டோகார்டு வந்து ஆன்டீரியர் ரீஜியன் வரைக்கும், ஆன்டீரியர் ரீஜியன்லேருந்து அதனுடைய தலைப்பகுதி வரைக்கும் வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து செஃபலோகார்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, செஃபலோ மீன்ஸ் ஹெட் ரீஜியன். ஓகே, ஸோ அந்த நோட்டோகார்டு வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அந்த நோட்டோகார்டுமே எங்கே வர வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதனுடைய தலைப்பகுதி வரைக்கும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து செஃபலோகார்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து த காமன்லி கால்டு லேண்ட்செட். இது லேண்ட்செட் ஏன்னு ஏன் அதனால் லேண்ட்செட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஸோ லேண்ட்செட்டுனா வந்து நம்ம பிளட் குரூப் வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அந்த லேண்ட்செட் அந்த ஃபிங்கரில் வந்து ப்ரிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த லேண்ட்செட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சைஸில் தான் இருக்குமோ. ஓகே, இந்த ஆம்பியாக்சஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால அது லேண்ட்செட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஆம்பியாக்சஸ் இஸ் காமன்லி கால்டு லேண்ட்செட். ஓகே, ஸோ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிராங்கியோஸ்டோமா லான்சியோலேட்டம். ஓகே, ஸோ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் என்ன? பிராங்கியோஸ்டோமா லான்சியேட்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து எங்கே மோஸ்ட்லி இருக்கக்கூடியது அப்படின்னா வந்து வாழக்கூடியது அப்படின்னா வந்து மேரைன். ஓகே, மேரைனில் தான் அதிகமாக வாழும். இட் இஸ் அ பரோயிங் அனிமல்ஸ். ஓகே, பரோயிங் அப்படின்னா என்ன? புதைந்து வாழக்கூடிய உயிரினம். ஓகே, ஸோ இட் லிவ்ஸ் இன் த ஷாலோ வாட்டர். ஓகே, இந்த ஷாலோ வாட்டரில் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பட்டு இந்த டே டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அதனுடைய பாடியை வந்து மண்ணுக்குள்ளே வந்து புதைச்சிருக்கும். அப்படி புதைச்சி இருக்கும்போது அதனுடைய ஆன்டீரியர் பார்ட்டு மட்டும் என்னாகும் அப்படின்னா அதனுடைய தலைப்பகுதி முன்பகுதி மட்டும் மண்ணுக்கு மேலே நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மற்ற பகுதி எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே வந்து புதைஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து டே டைமில் இந்த மாதிரி இருக்கும். டியூரிங் த நைட் டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா வந்து ஸோ பரோ ஆகாது. ஓகே, ஸோ என்னாகும் அப்படின்னா வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் அண்ட் தேர் லைஃப். ஓகே, ஸோ அது பாட்டுக்கு வந்து நைட் டைமில் தான் அதனோட மூமெண்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஸோ அதுவும் என்னாகும் அப்படின்னா வந்து நைட் டைமில் அங்கே எங்கே மூவ் ஆகிக்கிட்டே இருக்குமோ. ஓகே, ஸோ டே டைமில் என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிருந்துக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து இட் இஸ் அ கார்னிவோரஸ் அனிமல். ஓகே, ஸோ இட் ஃபீட்ஸ் த ஜூ பிளாங்டான் அண்ட் த புரோட்டோசோவன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான உயிரினங்களை சாப்பிட்றதுனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்னிவோரஸ் அனிமல். ஓகே, கார்னிவோரஸ் அப்படின்னா என்ன? ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஓகே, ஸோ மாமிச பட்சினின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அதோட ஃபீடிங்ஸு. ஸோ உணவூட்டம் எப்படி நடக்குது அப்படின்னா வந்து 3 முறையில் நடக்குது. ஒன்று வந்து சிலியரி ஃபீடிங், ஃபில்டர் ஃபீடிங் அண்டு மியூக்கஸ் ஃபீடிங். இதனுடைய உணவு உள்ளே போகும்போதே இந்த 3 வகையில் வந்து அதனுடைய உணவூட்டம் வந்து நடைபெறுது. ஓகே, ஒன்று சிலியரி, ரெண்டாவது ஃபில்டர் அண்டு மியூக்கஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிலியரி அப்படின்னா வந்து இந்த வாட்டர் கரண்ட்டை வந்து உருவாக்குறது யார் அப்படின்னா இந்த சிலியா.
ஓகே, சிலியா வந்து அந்த பீட்டிங் ஆகும்போது அந்த வாட்டர் கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் அது சிலியரி ஃபீடிங்னு சொல்கிறோம். அடுத்ததான் வந்து உள்ள வாட்டர் என்ட்ரு ஆன உடனேயே செலக்டிவாக மட்டும்தான் என்னாகும் அப்படின்னா வந்து இந்த சின்ன சின்ன துகள்கள் இல்லை சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குங்களா, அது வந்து செலக்டிவாக தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணும். ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபில்டர் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபில்டர் ஆகி உணவு வந்து உள்ளே போயிட்டு உள்ளே போன உடனே அதனுடைய வாய்ப்பகுதியில் வந்து பார்த்தோம்னா மியூக்கஸ் வந்து இருக்கும். அந்த மியூக்கஸில் ஒட்டி 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 தான் அந்த ஃபுட் எல்லாமே வந்து அதுக்கப்புறமா வந்து அதனுடைய நடுக்குடலில் போய் செரிமானமாகி பாடியில் வந்து வாட் இஸ் கால் தட் அப்சார்ப் ஆகும். ஓகே, ஸோ அதனால் அந்த மியூக்கஸ் மூலமாகவும் அந்த ஃபீடிங் நடக்கிறதுனால அதை என்ன சொல்கிறாங்க, மியூக்கஸ் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியாக 3 வகையில் வந்து அதனுடைய உணவூட்டம் வந்து நடைபெறுது. ஓகே, ஸோ அதனுடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பெண்டில் ஷேப்பில் இருக்கும். ஓகே, ஸ்பெண்டில் ஷேப். அதுக்கப்புறம் 2 பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரஸ்ட் ஆகி இருக்கும். ஓகே, தட்டையாக இருக்கும். ஸோ இந்த போத் எண்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப பாயிண்டடாக இருக்கும். போத் எண்ட்லேயும் பாயிண்டடாக இருக்கும். அண்டு இது வந்து பார்க்குறதுக்கு லேண்ட்செட் மாதிரியே இருக்குன்னு சொன்னோம், அப்படி தானே? ஸோ அது வந்து எவ்வளோ சைஸில் இருக்கும் அப்படின்னா வந்து 4.5 சென்டிமீட்டர் லாங். ஓகே, டோட்டலாக எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னா வந்து 4.5 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது அதனுடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து தட் இஸ் டிவிசிபிள் இன்டூ ட்ரங்க் அண்ட் டெயில். ஓகே, ஸோ உடல் பகுதி வால் பகுதி என்று 2 பகுதியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. ஸோ முன்னாடி உள்ள பகுதி ட்ரங்க் ரீஜியன்னு சொல்கிறோம், அதாவது உடல் பகுதி. பின்னாடி உள்ள பகுதி பார்த்தோம் அப்படின்னா வால் பகுதி, டெயில் ரீஜியன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன கிடையாது, ஹெட்டு வந்து கிடையாது. இப்போ எல்லாருக்குமே டவுட் வரணும் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே அதுக்கு ஹெட்டு உண்டு, இது வந்து ஆன்டீரியர் பார்ட்டில் இருந்து அதனுடைய ஹெட் ரீஜியன் வரைக்கும் வந்து அந்த நோட்டோகார்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குதுன்னு சொன்னோம், isn't it? ஸோ ஆனால் அதனால தான் அதை வந்து செஃபலோகார்டேட்டுன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஹெட்டு கிடையாது. அந்த ஹெட் ரீஜியன் இதில் வந்து நோட்டோகார்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அதை கார்டேட்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அதனுடைய ஹெட் ரீஜியன் வந்து அந்த ஹெட்டு ஷேப்பு கிடையாது. ஆனால் அந்த ஹெட் ரீஜியனுக்குள்ளே அந்த பார்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஓகே, அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா செஃபலோகார்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ என்ன கிடையாது, டிஸ்டிங் ஹெட்டு வந்து கிடையாது. ஓகே, அதுக்குன்ட்டு தனியாக தலையோட ஸ்ட்ரக்சர்னால் அதில் என்ன இருக்கணும், கண், அதுக்கப்புறம் சப்போஸ் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா ஆண்டனா லைக்வைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான வந்து அமைப்பு வந்து டிஸ்டிங்க்ட் ஹெட் வந்து கிடையாது. ஓகே, ஒரு தெளிவான தலையை வந்து அதில் பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன அப்படி இதில் கிடையாது அப்படின்னா ஹெட்டு வந்து கிடையாது. ஓகே, ஸோ இந்த பாடி வந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று ட்ரங்க் அண்ட் another one is tail region. ஓகே, ஸோ அந்த ஆன்டீரியர் எண்ட் ஹேஸ் அ பாயிண்டட் ப்ராசஸ். ஓகே, ஆன்டீரியர் எண்டில் ஒரு பாயிண்டட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ராஸ்ட்ரம். ஓகே, ஸோ இந்த ராஸ்ட்ரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்க்ளோசஸ் த வாட் இஸ் கால் தட் ஓரல் ஹுட். ஓகே, ஸோ அந்த சின்னதாக வந்து ஓரல் செர்ரை இருக்கும், அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது தட் இஸ் எண்ட் வித் த ஓரல் ஹுட். ஓகே, so it will formed by the forward growth of the skin, that is the oral hood. Okay, so the oral hood open outside. Okay, வெளியில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த ஓப்பனிங்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து மவுத் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மவுத்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கேவிட்டியில் ஓரல் ஹுட் இருக்குது. இந்த ஓரல் ஹுட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, வெஸ்டிபியூல்னு சொல்லுவோம், ஆர் பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, வெஸ்டிபியூல் ஆர் பக்கல் கேவிட்டி. ஸோ அந்த மார்ஜின் ஆஃப் த ஓரல் ஹுட், அந்த ஓரல் ஹுட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ சின்ன டெண்டக்கிள்ஸாக இருக்கும். ஓகே, அந்த டெண்டக்கிள்ஸ்க்கு பேர் என்ன, ஓரல் செர்ரை அப்படின்னு சொல்லுவோம். சின்ன டெண்டக்கிள்ஸ் இருக்குதா, அந்த டெண்டக்கிள்ஸ்க்கு வந்து ஓரல் செர்ரை அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓரல் செர்ரை வந்து டோட்டலாக எப்படி எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து 20 ஆர் மோர் தென் 20 டெண்டக்கிள்ஸ். ஓகே, ஸோ 20லேருந்து இல்லை அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட அந்த டெண்டக்கிள்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல, அந்த பக்கல் கேவிட்டியில். ஓகே, அதுக்கு பேர் தான் என்ன, ஓரல் செர்ரை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் ஆம்பியாக்சஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 டைப் ஆஃப் ஃபின்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதில் 3 வகையான துடுப்புகள் இருக்குது. ஒன்று டார்சல் ஃபின், காடல் ஃபின் அண்ட் வென்ட்ரல் ஃபின். ஓகே, வாட் ஆர் தே? ஒன்று வந்து டார்சல் ஃபின்,
caudal fin, ventral fin. Okay, இந்த dorsal fin பார்த்தோம் அப்படின்னா so which is present along the mid dorsal line. Okay, throughout the entire body. Okay, throughout the length of the entire body. Okay, அந்த dorsal fin வந்து எல்லாம் அந்த பாடியில் ஃபுல்லாகவே ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆன்டீரியர் பார்ட் டு போஸ்டீரியர் பார்ட்டு. ஓகே, ஸோ அதனுடைய போஸ்டீரியர் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த டார்சல் ஃபின் வந்திருக்கு, அதை சுற்றி இன்னொரு சரௌண்டிங் வந்து இருக்கும். ஸோ அந்த டெய்ல் ரீஜியனில் மட்டும். ஸோ அதுக்கு பேர் காடல் ஃபின்னு பேர். பின்னாடி இந்த இதில் வந்து இருக்குதான், ஸோ பின்னாடி அந்த சின்னதாக அந்த கூம்பு மாதிரி இருக்குதுலாம், அதுக்கு பேர் காடல் ஃபின். ஓகே, ஸோ அந்த அதுக்கு பேர் தான் என்ன, காடல் ஃபின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்த ரீஜியன் பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட், அதனுடைய வென்ட்ரல் சைடில் பார்த்தோன்னா வென்ட்ரலில் வந்து த காடல் ஃபின் எக்ஸ்டெண்ட். ஓகே, ஸோ அதனுடைய 1/3 ஆஃப் த லென்த் ஆஃப் த பாடி. ஓகே, 1/3 பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய வென்ட்ரல் ஃபின் இருக்கும். ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது என்னது அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டில் உள்ள பார்ட் வந்து டார்சல் ஃபின். ஓகே, டார்சல் ஃபின்னுக்கு அடுத்ததாக உள்ளது நெக்ஸ்ட் உள்ளது வென்ட்ரல் ஃபின். வென்ட்ரல் ஃபின்னுக்கு கடைசி அடுத்ததாக பின்னாடி இருக்கக்கூடியது காடல் ஃபின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மூணுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து லோக்கோமோஷனுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ மூமெண்ட். ஸோ இட் வில் பி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place. Okay, with the help of these three fins, caudal fin, ventral fin and the dorsal fin. Okay, இந்த மூணுமே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, லோக்கோமோஷன், இடப்பெயர்ச்சிக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அதோட வென்ட்ரல் சர்ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 இல்லை அப்படின்னா 2/1. ஓகே, ஸோ 2/3 ஆஃப் த பாடி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து எப்பிப்ளியூர் அப்படின்னு பேர். அந்த எப்பிப்ளியூர் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 2 or 3 தின் ஃபோல்டு வந்து உள்ளே உருவாக்குது. ஓகே, கீழே வந்து அந்த டயக்ராமில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க, தின் ஃபோல்டு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து மெட்டாப்ளியூரல் ஃபோல்டு. ஓகே, மெட்டாப்ளியூரல் ஃபோல்டுன்னு பேர். ஓகே, இந்த மெட்டாப்ளியூரல் ஃபோல்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து கண்டினியூஸ் ஆகி அதோட பாடியில் எங்கே ஓரல் ஹுட் வரைக்கும் போய் ஜாயிண்ட் ஆகுது. ஓகே, அடுத்ததான் வந்து போஸ்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ போஸ்டீரியர் ஆர் ஜாயிண்ட் வித் த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த வென்ட்ரல் ஃபின். ஓகே, போஸ்டீரியர் பார்ட்டு எதில், ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த வென்ட்ரல் ஃபின்னில் போய் ஓப்பன் ஆகுது. ஓகே, அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பியாக்சஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர் ஆர் 3 ஓப்பனிங்ஸு. ஓகே, எத்தனை ஓப்பனிங்ஸ் இருக்குது, 3 ஓப்பனிங்ஸ். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மவுத் அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏட்ரியோபோர் அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆனஸ். ஓகே, ஸோ அப்போ 3 என்னெல்லாம், ஒன்று மவுத்து, இன்னொன்று ஏட்ரியோபோர், இன்னொன்று ஆனஸ். ஸோ மவுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்குது, அந்த ஓரல் ஹுட்டுக்கு பக்கத்துலேயே. ஓகே, ஓரல் ஹுட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா மவுத்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஸோ ஆனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ பின்னாடி. ஓகே, ஸோ that is located at the anterior end of the caudal fin. Okay, caudal fin present ஆகிருக்கலாம். ஸோ அதனுடைய ஆன்டீரியர் பார்ட்டில். ஓகே, caudal ஃபின்னுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு, ஆனஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏட்ரியோபோர். ஸோ இந்த ஏட்ரியோபோர் பார்த்தோம் அப்படின்னா which is located in the anterior end of the ventral fin. ஓகே, வென்ட்ரல் ஃபின் வந்து காடல் ஃபின்னுக்கு அடுத்ததாக இருக்கிறது வென்ட்ரல் ஃபின். ஓகே, அந்த வென்ட்ரல் ஃபின்னில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ப்ரெசண்ட் ஆகிருக்குது ஏட்ரியோபோர். ஸோ விச் இஸ் ஸ்லைட்லி டு த லெஃப்ட் ஆஃப் த மிட் லைன். ஓகே, அந்த மிட் லைனுக்கு கொஞ்சம் லெஃப்ட்டில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, ஏட்ரியோபோர். ஓகே, we can see in the diagram. Then next what is called that, இதில் ஃபீடிங்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா வந்து ஸோ அதனுடைய what is called that excretory system. ஓகே, ஸோ எக்ஸ்க்ரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து இதில் என்ன கிடையாது, எக்ஸ்க்ரேட்டரி ஆர்கன்கிறது தனியாக கிடையாது. ஏற்கனவே எக்ஸ்க்ரேட்டரி சிஸ்டம் பார்த்துட்டோம். அதை வந்து எது கேரி அவுட் பண்ணுது அப்படின்னா வந்து த ப்ரௌன் ஃபனல். ஓகே, ப்ரௌன் ஃபனல் தான் எதுவாக செயல்படுது அப்படின்னா எக்ஸ்க்ரேட்டரி ஆர்கனாக செயல்படுது. தென் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹார்ட் இஸ் ஆப்சண்ட். ஓகே, ஸோ ஹார்ட் வந்து கிடையாது, அதை வந்து
ஹார்ட்டாக இன்னொரு ஆர்கன்ஸ் வந்து செயல்படும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹார்ட் வந்து கிடையாது. ஓகே, அதனுடைய சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் ஹார்ட் வந்து ஆப்சண்ட், isn't it? ஸோ அதான் வாட் இஸ் கால் தட் ஹார்ட் வந்து ஆப்சண்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீப்ராக்டிவ் சிஸ்டம். ஸோ ரீப்ராக்டிவ் சிஸ்டமும் பார்த்துட்டோம். ஸோ ரீப்ராக்டிவ் சிஸ்டத்தில் செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டு. ஓகே, தனித்தனியாக தான் காணப்படும். ஆனால் there is no sexual dimorphisms. There is no sexual dimorphism means அங்கே வந்து ஆண் பெண் வேறுபாடு வந்து நம்மளால் கண்டறிய முடியாது. ஓகே, ஸோ ஆண் பெண் அப்படிங்கிற அந்த தோற்றத்தை வச்சு ஆண் பெண் அப்படிங்கிறத வந்து கண்டறிய முடியாது. ஸோ அதனால தான் அது there is no sexual dimorphism அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து கோனாட்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து அதனுடைய செக்மெண்ட்டில் வந்து 25 to 51 செக்மெண்ட். ஏற்கனவே வந்து 27 pairs of male, okay, so that is a male sex organs, 27 pairs of in male and 27 pairs in and the female. So totally we can calculate that 25 plus 26 or 27 51 வரைக்கும் present ஆயிருக்கும். Okay, so the sexes are separate, there is no sexual dimorphism, and the gonads which is present in the segment 25 to 51 வரைக்கும் present ஆயிருக்கும். Okay, ஸோ the next one பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோ வெல் டெவலப்டு. ஓகே, ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் வந்து என்ன ஆயிருக்காது அப்படின்னா வந்து ஃபுல்லி டெவலப் ஆகிருக்காது. ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய கேரக்டர்ஸ். ஓகே, ஜென்ரல் கேரக்டர் ஆஃப் த ஆம்பியாக்சஸ். த ஆம்பியாக்சஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்து பிராங்கியோஸ்டோமா. ஓகே, ஸோ இதில் வந்து 2003 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து ஆம்பியாக்சஸ் இஸ் எ இல்லை பிராங்கியோஸ்டோமா இஸ் எ டேஸ் அனிமல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது எந்த டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு கார்னிவோரஸா, ஆம்னிவோரஸா, ஹெர்பிவோரஸா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆம்பியாக்சஸ் இஸ் எ ஏற்கனவே பார்த்தோம் என்ன அனிமல், carnivorous animals. Okay, because it will eat the zooplankton and another one is the all protozoan organisms. Okay, so which is called carnivorous animal. Okay, can you understand this? So this is the characteristics, general characteristics of the Branchiostoma or the Amphioxus. Okay, can you understand this? Okay, so இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, thank you very much students and teachers. We will meet in the next class.